கஸ்டமர் ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். 61 வயதான இந்திய தடகள வீராங்கனை ஷைனி வில்சன் லாஸ் ஏஞ்சல்ஸ், சியோல், பார்சிலோனா மற்றும் அட்லாண்டா ஆகிய 4 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றவர். ஆசிய தடகள ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றவர் 7 தங்கப்பதக்கங்கள், 6 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 1992ஆம் ஆண்டு பார்சிலோனா ஒலிம்பிக்கிற்கான இந்திய அணியின் முதல் இந்திய பெண் கேப்டன் என்ற பெருமையை பெற்றார். மேலும் ஒலிம்பிக்கில் இந்திய கொடியேந்திய முதல் பெண்மணியாவார். அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற ஷைனி வில்சன் இந்திய உணவுக் கழகத்தின் பொது மேலாளராக பணியாற்றி வந்த நிலையில் இன்று ஓய்வு பெற்றார். அவரை வழியனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிற்காக 4 முறை ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றதற்காக பெருமைப்படுவதாக தெரிவித்தார். 6 வாட்டி ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதில் 6 வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி முதல் பெண்மணி. அது மாதிரி அதில் 7 கோல்டு, 5 சில்வர், 2 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கு. அது மாதிரி 4 வேர்ல்டு கப் அத்லட்டிக் மீட்டு, அது ஏஷியா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி 4 வேர்ல்டு கப் அத்லட்டிக் மீட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி 7 வாட்டி சவுத் ஏஷியன் கேம்ஸு, அதில் 18 கோல்டு. நம்ம நாட்டுக்காக டோட்டலாக மோர் தென் 80 இன்டர்நேஷ்னல் மெடல் வாங்கியிருக்கு நம்ம நாட்டுக்காக. ஏன்னா பிடி உஷா தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நான் 18 வருஷம் நம்ம இந்தியாவுக்காக ஓடிருக்கு. அது 4 ஒலிம்பிக்ஸு. அந்த மாதிரி ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ இந்த நிகழ்ச்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான அசுதோஷ் அக்னி, உணவுக் கழக அதிகாரிகள், ஷைனி வில்சன் குடும்பத்தினர், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்னதாக இந்திய உணவுக் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற பேட்மிண்டன், கேரம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மின்சாரம் துறைக்கு பணம் செலுத்தியிருக்கிறோம். இது லெட்டினுக்கு சுகாதார வளாகத்துக்கு டெண்டர் கொடுக்க வேண்டிய வேலையை ஏற்பாடு செய்தோம்.